தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நன்மையோ சரி தீமையோ சரி எதுவுமே நான் தராம எதுவும் எனக்கு வரல. சரி, அப்படி என்ன நம்ம பிறந்துட்டோம், பிறந்த பிறகு சின்ன குழந்தைலேருந்தே சின்ன சின்ன குழந்தைகளாம் வர துன்பம் என்ன காரணமா இருக்கும்? அப்ப அது முன் செய்த தீவினையின் காரணமா தான் ஒருத்தருடைய வயிற்றுல பிறக்கிறதுக்கு கூட. ஒரு குழந்தை பெரிய செல்வந்தர் வீட்டுல பிறக்கும், ஒரு குழந்தை ஒண்ணுமே சாப்பாடு கூட வழி இல்லாத அந்த ஒரு வீட்டுல பிறக்கும். இது காரணம் என்னன்னா, ஆல்ரெடி அது முன்னாடி செஞ்ச அந்த வினை இருக்கு பார்த்தீங்களா, அந்த புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு ஏத்த போலதான் அது அது எங்கெங்க பிறக்கணும், எப்படி எப்படி வாழணும், இந்த வயசுல எப்படி இருக்கணும், அந்த வயசுல எப்படி துன்பப்படணும், எல்லாமே நிர்ணயிக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க இறைவன் தான் நம்மளுக்கு நிர்ணயித்து விட்டான், பிரம்மர் தான் வந்து நம்மளுடைய விதி எழுதின மாரி தான் நடக்கும். ஆனா எழுத வைத்தது யாருன்னா நம்மளுடைய செயல்தான் அங்க எழுத வைக்குது. உன்னுடைய செயலானது மிகவும் தூய்மையா இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய செயல் தான் அனைத்துமே தீர்மானிக்கும். ஒழுக்கம் மிகவும் முக்கியம். தூய்மையான எண்ணம் வேண்டும். சுயநலமற்று மனசு தூய்மையா இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதை செய்யறியோ அதுதான் உனக்கு வரும். உன்னுடைய அகத்துல எவ்வளவு தூய்மையா இருக்கோ அதே போலதான் உன்னுடைய சுற்றமும் உள்ளமும் தூய்மையா உன்னாவோட சேர்ற அந்த ஆட்களும் தூய்மையா சேருவாங்க. உன்னுடைய குணம் எப்படி இருக்கோ அதே போலதான் உனக்கு ஏற்ற சுற்றமும் கிடைக்கும். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும். நீ ஏற்படுத்திக்கிற பத்தியா சுற்றம், உன்னுடைய குணத்தை வச்சு அதுதான் உன்னுடைய சுற்றம். நீதான் வகை, உன்னுடைய விதியை நீதான். உன்னுடைய செயல் எப்படி இருக்குதோ அதுதான் உனக்கு விதி. உன்னுடைய குணமும் உன்னுடைய செயல்பாடும் எப்படி இருக்குதோ அதுதான் உனக்கு வகை. எல்லாம் என்னென்ன நடக்கணும்னு நீ தான் தீர்மானிக்கிற. யாரும் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கல, நீயாவே தீர்மானித்துக்கிற. உயர்வு, நல்ல ஒரு உயர்வு வேணும், நிச்சயமா அறத்தின் வழியில நிக்கணும். சரி, அப்ப அறத்தில் நிக்கிறவங்க மட்டும் தான் பெரிய இடத்துல நிக்கிறாங்களா, நான் நல்லவனா இருக்கிறேன், அப்ப நான்லாம் காலத்துக்கு இப்படியே தானே சிறுமியிலே தானே இருக்கிறேன்னு சொன்னா, அவங்க முற்பிரிவில் செய்த புண்ணியத்தின் காரணமாக இப்ப அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறாங்க. கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அந்த புண்ணியம் இருக்கிற வரைதான். அந்த புண்ணியம் கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் குறைஞ்சிட்டு பிறகு இப்ப செய்தாங்க பத்தி அந்த தீவினை எல்லாம், அது எல்லாமே கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு அசைவுக்குமே இங்க செயல்கள் உண்டு.